இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான சமஷ்டி முறையில் அதிகார பகிர்வு வேண்டி வடக்கு கிழக்கில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் 100 நாள் செயல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அந்தோனியார்புரம் கிராமத்தில் மெசிடோ நிறுவனத்தின் ஒழுங்குபடுத்தலுடன் முன்னெடுக்கப்பட்டது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை நோக்கமாக கொண்டு மக்கள் அணியின் திரள் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 3 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் 100 நாள் செயல் திட்டத்தில் முதல் நாள் நிகழ்வு கிளிநொச்சியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தொடர்ந்து 100 நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் வியாழக்கிழமை மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அந்தோனியார்புரம் கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த கவனஈர்ப்பு நிகழ்வில் அந்த பகுதி மக்கள் பதாகைகளை ஏந்தியவாறு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கலந்து கொண்டிருந்தனர். ஏற்பாட்டிலே கடந்த 3 வருடங்களாக இணைந்த வடகிழக்கு மாகாணங்களுக்கான சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வினை வேண்டி தொடர்ந்து 100 நாள் செயல்முனைவினை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே இந்த வருடம் இந்த மாதம் 1ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே 1வது நாளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அதன் அடிப்படையாக தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த 100 நாள் செயல்முனைவு என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளிலே மன்னார் மாவட்டத்தினுடைய மாந்தை பிரதேசத்திலே அந்தோனியார்புரம் கிராமத்தில் இப்பகுதி வாழ் மக்களால் இன்றைய நாள் இந்த கவன ஈர்ப்பு நிகழ்வானது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நிகழ்வானது எங்களுடைய மக்களினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. என்னவென்று சொன்னால், எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய அரசு எங்களுடைய மக்களினுடைய இந்த வேண்டுகோளாக இருக்கின்ற சமஷ்டி முறையிலான மீளப்பெற முடியாத அரசியல் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வையே என்பதை கூறி எமது அரசு இதற்கான தீர்வினை எமக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்நிகழ்வை நிறைவு செய்கின்றோம்.